அண்ணா சீரியல் இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய எபிசோட் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏங்க இன்னும் எவ்வளோ நேரம் வெளியவே உட்காந்துருப்பீங்க, உள்ளே வந்து தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரத்னா. அம்மாவுடைய உயிரை கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. ஆனால் இன்னும் ரத்னாவுடைய வாழ்க்கை இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சண்முகம். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையும் அத்தை மேலே இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பரணி. விடிய காலையில் எந்திரிச்சு வாசலில் வந்து பார்க்குறாங்க. அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா எத்தனை டிசைனில் இந்த வாசலில் கோலம் போட்டிருப்பாங்க. இல்லைங்கவும் வாசலே கலகலப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சண்முகம். அண்ணே இன்னைக்கு என்ன சாப்பாடு சமைக்கட்டும்னு வந்து கேட்குறாங்க ரத்னா. இத்தனை நாளாக உனக்கு பிடிச்சது தானே நாங்கள் எல்லாரும் சமைச்சிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு பிடிச்சதை சமைங்கன்னு சொன்னால் சமைக்க மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமா நம்ம மாப்பிள்ளை இந்த வீட்டோட விருந்தாளி, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குது பிடிக்கலன்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுக்கணும், சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கல்யாணம் ஆகியும் இன்னும் அந்த ரத்னா திருந்தாமல் இருக்கிறா. இவளை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சண்முகம். விடிய காலையில் எந்திரிச்சு தலையெல்லாம் குளிச்சுட்டு பெட் காஃபியோட முத்துப்பாண்டியை எழுப்புறதுக்காக போகிறாங்க. என்ன புதுசாக இருக்குது, இந்த அலமூஞ்சி எசக்கி எங்கே போச்சுன்னு தெரியலையே. புதுசாக ஒரு எசக்கி காலையில் தலையெல்லாம் குளிச்சுட்டு காஃபி கொண்டுட்டு வந்து எழுப்புறா அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கேட்குறாங்க. ஏன் நான் அழுதுகிட்டே இருந்தா என் புருஷனுக்கு பிடிக்கலன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் அழுகிறதுனால அவரோட மனசு ரொம்ப கஷ்டப்படுதான். அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இதுக்கப்புறம் அழுகவே கூடாதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். நான் இந்த அளவுக்கு மாறினதுக்கு என் புருஷன் தான் காரணம். வேணும்னா என் புருஷனை போய் கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற பாய் தலகாணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே வெளியே வர்றாங்க. சவுந்தரபாண்டிக்கு பயங்கர டவுட் ஆகுது. என்ன இவ என்னைக்கு இல்லாமல் தலையெல்லாம் குளிச்சிருக்கிறா, அதுவும் ரூமுக்குள்ளே இருந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு வெளியே வராளே. ஏமா எசக்கி, என்ன திடீர்னு தலையெல்லாம் குளிச்சிருக்கிற, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் டெய்லியும் தலை குளிக்கிறது தான், உங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓஹோ, டெய்லியும் தலை குளிக்கிறதானா, இப்போ என்ன ரூம்குள்ளே இருந்து சிரிச்சுக்கிட்டு வெளியே வரியா, உள்ளே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறதுக்காக சவுந்தரபாண்டி வாயை எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே பாக்கியா வந்துடுறாங்க. ஏண்டி கிச்சனில் காய்கறியெல்லாம் நறுக்க வேண்டியது இருக்குது, நீ உள்ளே போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என்னமோ கேட்க வராருத்த, எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் போறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வயசாயிருச்சு தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்லை, மருமக கிட்ட எப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் ஒன்றும் கேட்கலையே, நான் சும்மா தான் கேட்கலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. போதும் நுப்பாட்டுங்க, வர வர உங்கள் அராஜகம் வீட்டில் ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காட்டு கற்று கட்டுறாங்க பாக்கியா. கொஞ்ச நேரத்தில் சனியை வீட்டுக்கு வர்றாங்க. என்னடா சனியா இங்கே வந்து நிற்கிற, பயங்கர பிரச்சனை ஆயிரும், முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, எனக்கு சாப்பிட்றதுக்கு கூட கையில் காசு இல்லை, நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே, என் வீட்டுக்கு போனால் பஞ்சு சாப்பாடு போடுவான்னு பார்த்தா உன்னை நான் முத்துப்பாண்டிக்கிட்ட மாட்டி விடவா இல்லை சண்முகத்திட்ட மாட்டி விடவான்னு கேட்குறா. நான் இப்படியே தெரிஞ்சேன்னா செத்து தான் போவேன், மரியாதையாக எனக்கு காசை கொடுங்க, நான் இங்கேருந்து கிளம்பியாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இரு இரு, நான் போய் காசை எடுத்துகிட்டு வரேன்ட்டு வெளியே எடுத்துகிட்டு வர்றாங்க. என்னத்துக்கு சனியை இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சிவபாலன். சவுந்தரபாண்டி கையில் இருந்து காசை சனியன்ட்ட கொடுக்குறத சிவபாலன் பார்த்தாடுறாங்க. உடனே முத்துப்பாண்டிகிட்ட போய் சொல்கிறாங்க. அண்ணே அண்ணே, அந்த சனியை வெளியே தான் வந்து நிற்கிறான், அப்பா கிட்ட பேசி இருக்கிறான், வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துப்பாண்டியும் சாப்பிட்றத விட்டுட்டு கையை கழுவிட்டு கண்ணு எடுத்துகிட்டு வேகமாக வர்றாங்க. இல்லை சனியா, உன்னையே தான் நான் அத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், நீ கடைசியில் என் வீட்டுக்கே வந்துட்டியா, இருடல இன்னைக்கு நான் உன்னை போட்டு தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையில் துப்பாக்கியை எடுத்துட்டு பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சனி அதுக்குள்ளேயே சவுந்தரபாண்டியை முத்துப்பாண்டி மேலே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க.